ஹாய் மக்களே! வெல்கம் பேக் டு வாசா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பாண்டிச்சேரியிலேருந்து நெறையா வீடியோஸ் நான் போட்டிருந்தேன். பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற இடம் பார்த்தீங்கன்னா, ஈடன் பீச். ஆக்சுவலா இங்க பாண்டிச்சேரியில உள்ளவங்களுக்கே இது தெரியுமா? அப்படின்றது தெரியல. பட் நான் இந்த ஈடன் பீச்ச பத்தி நான் கேள்விப்படும்போது போய் பார்க்கணும் அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்ல இருந்தேன். உங்களுக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்கும்னு நெனைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈடன் பீச்சுக்குள்ள வந்ததுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கிங்க்கு தான் நம்ம பிளேஸ் தேடுவோம். ஏன்னா என்ட்ரன்ஸ்லேயே பார்க்கிங், பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங் அந்த மாதிரி அப்புறம் வேனு அந்த மாதிரி நிறைய பார்க்கிங்லாம் இருக்கு. ஏன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றதுனால பார்க்கிங்க்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு தெரியுது. ஸோ அங்கேருந்து நம்ம போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருந்துச்சு. அந்த கடையில் நம்ம ஏதாவது வேணும் சாப்பிடணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். பார்க்கிங்லேருந்து 5 மினிட்ஸ் வாக் தான். நம்ம நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து உள்ளே போயிடலாம் பீச்சுக்கு. வாவ், ட்ரெயின் வருது, ட்ரெயின் வருது. நம்மளால நடந்து போக முடியல அப்படின்னா இந்த மாதிரி குட்டி ட்ரெயின்லாம் அங்கே நிறைய இருந்தது. அதில் நம்ம அப்படியே போகலாம். சுற்றி எங்கே பார்த்தாலும் தண்ணி. அப்படியே நம்ம என்னடா பாண்டிச்சேரியில் இருக்கோமா இல்லை கேரளாக்குள்ளே இருக்கோமா அப்படின்ற ஒரு டவுட் எனக்கே இருந்தது. ஆறும் கடலும் ஒன்றா கலக்கிற இடம் இருக்குது இங்கே அப்படின்னாங்க. ஸோ நம்ம அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். பட் நான் இது உள்ளே வரும்போதே செம்ம ப்ளசண்ட்டாக அப்படியே ஃபுல்லாக காற்று. ஆனால் மறக்காமல் நம்ம மார்னிங்கு இல்லைன்னா ஈவினிங் இது ரெண்டு தான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஆஃப்டர்நூன்லாம் வந்தோன்னா கண்டிப்பாக வந்து வெயிலில் மாட்டிப்போம்னு நினைக்கிறேன். என்னோட சின்ன நாத்தனார் ஃபேமிலி கூட தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். பட் பசங்க கூட வந்து அது வந்திருக்கனால பசங்களுக்குமே வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நடக்கும்போது கூட என் பொண்ணுமே வந்து நானே நடந்து வரேன் அப்படின்ற மாதிரி வந்தா. இங்கே உள்ளேயும் பார்க்கிங் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து வெளியிலே விட்டதுனால நாங்கள் நடந்து வந்தோம். நடந்து வந்ததுனால தான் இதெல்லாம் எங்களால் பார்க்க முடியுது. ஸோ நீங்களுமே பைக் பார்க்கிங் என்ட்ரன்ஸில் இருக்கும் இல்லையா, அங்கேயே விட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கும் அது ஈஸியாக இருக்கும். டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு செம்ம பக்காவான இடம்னா இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்த நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் என்னோடய ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கு வந்து நான் இங்கே எடுக்கணும்னு நினச்சோம். பட் எங்களால் அந்த டைமில் வர முடியல. இப்போ இந்த டைமில் நான் வந்து பாப்பா வலிச்சிட்டு வரும்போது எனக்கு வந்து ஏன்டா நம்ம எடுக்கலை அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது கரெக்டாக பாண்டிச்சேரியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வீராப்பட்டினம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது. இது உள்ளே வந்து ஜிப்லைன், போட்டிங்கு, கேமல் ரைடிங், அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து பிளேயிங் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. ஸோ நமக்கு வந்து ஒரு கிட்ஸை கூப்பிட்டு வந்தாலும் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம் அப்படின்னாலும் இந்த இடம் செம்ம பக்காவான பிளேஸு. ஸோ எல்லாத்துக்குமே இந்த பிளேஸை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாம். நான் இது வரைக்கும் பாண்டிச்சேரியில் போன பீச்லேயே இந்த பீச் தான் வந்து நான் வந்து பர்ஃபெக்ட் ஸ்பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதுக்கப்புறம் பேரடைஸ் பீச்சுன்னு கூட ஒன்று பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் அதுக்கு போகல. பட் இதே மாதிரி தான் அதுவும் இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இந்த பீச்சே வந்து தரமான பீச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பாண்டிச்சேரியில் உள்ளவங்களுக்கு இந்த இடம் வந்து தெரியுமா இல்லையா அப்படின்றது தெரியல. ஏன்னா வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதுக்கப்புறம் வந்து யாராவது ப்ரீ வெட்டிங் ஷூட்டு இல்லை பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி தான் இங்கே பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. நம்ம மக்களோட கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனாலேயும் என்னமோ எங்களால் வந்து நல்லாவே வந்து பார்க்க முடியுது. தண்ணியுமே வந்து செம ஒயிட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ரொம்ப வந்து தண்ணியில் வந்து நம்ம கை வச்சா கூட அந்த கை வந்து நல்லா தெரியுது, அப்படியே தெரியுது அப்படின்ற மாதிரி இருந்தது. எங்கள் கூட வந்த பசங்களும் சரி, அதுக்கப்புறம் என்னோட பொண்ணுமே சரி, எல்லாருமே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அகெயின் யாராவது பாண்டிச்சேரி வர ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பாட்டை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கேரளாவுக்கு போகல அப்படின்னாலும் இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இதை குட்டி கோவான்னு கூட சொல்லலாம். கோவாவில் இருக்க பீச் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி கூட இது இருக்குன்னு சொன்னாங்க எங்கள் அண்ணன். நாங்கள் ஃபுல்லாக ஃபேமிலியோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கேயே இன்னொரு ஸ்பாட்டு ஒன்று இருக்குது. அந்த ஸ்பாட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். சீ ஃபுட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஏரியா. ஆக்சுவலாக இது வந்து பார்க்கிங் ஏரியா பக்கத்துலேயே இது இருக்குது. நம்ம இது உள்ளே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து நல்ல தென்னை மரம் இருக்கிற மாதிரி, அப்புறம் வந்து பிளேயிங் ஏரியா, அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் கேமல் ரைடு, ஜிப்லைனு எல்லாமே இது உள்ளே தான் இருக்குது. பசங்களெல்லாம் கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இது உள்ள நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் நல்லா தெரிஞ்சுது. ஏன்னா என் பொண்ணும் அப்புறம் என் நாத்தனார் பொண்ணுமே வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு அவங்க மாட்டுக்கு ஜாலியாக ஓடிட்டு இருந்தாங்க.
இங்கே நிறைய சீ ஃபுட் இருந்தது. நண்டு, மீன், இறால், அதுக்கப்புறம் வந்து மீன்லேயே நிறைய வெரைட்டி இருந்தது. சரி நம்ம எதை சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கணும். சரி ஓகே உள்ள வரைக்கும் போய் பார்ப்போம் என்னென்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு நாங்கள் முன்னாடி போயிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்டில் கேட்ட விலையை விட வந்து உள்ளே வந்து மீன் விலையெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. சரி ஓகே அங்கேயே நம்ம ஒரு இடத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நாங்கள் ஒரு பிளேஸ் பார்த்து உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போயிட்டு நானு எங்க பாப்பா அதுக்கப்புறம் என் நாத்தனார் பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இந்த ட்ரிப்பை வந்து முடிச்சிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.